ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது ஹோட்டல் ஸ்டைல் ஒரு டிஃபன் குழம்பு தாங்க பார்க்க போகிறோம். இது பொட்டுக்கடலை குழம்புன்னு சொல்லுவாங்க. இப்போது இதுக்காக ஒரு வானலில் 2-3 ஸ்பூன் எண்ணெய் ஊற்றிருக்கேன். 1/4 டீஸ்பூன் கடுகு நல்லா பொரிஞ்சதும் 3 வெங்காயம் நீளமாக கட் பண்ணி போட்டிருக்கோம். இது நல்லா வதங்கட்டும். இப்போ கொஞ்சமாக கருவேப்பிலை சேர்த்துக்கலாம். இல்லை ஒரு 5 பச்சை மிளகா இதையும் சேர்த்து இது நல்லா வதக்கி எடுத்துக்கலாம். 3 தக்காளி நீளமாக கட் பண்ணி வச்சுருக்கோம், அதையும் இதோட சேர்த்துக்கலாம். பச்சை மிளகா 2 கட் பண்ணி போட்டுக்கலாம். இப்போ 1 ஸ்பூன் மிளகாத்தூள் சேர்த்துருக்கோம். 1 ஸ்பூன் கரம் மசாலா, 1/2 ஸ்பூன் மஞ்சள்தூள், 1/2 ஸ்பூன் உப்பு சேர்த்துக்கலாம். நம்ம தேவைக்கேற்ற மாதிரி அதை அளவு சேர்த்துக்கலாம். இப்போ இது எல்லாமே நல்லா வதங்கிடுச்சு. இப்போது 1 கப் அளவுக்கு பொட்டுக்கடலை எடுத்து வச்சுருக்கேன், அதை மிக்ஸி ஜாரில் சேர்த்துக்கலாம். இப்போ இதை நல்லா நைஸாக அரைச்சி பொடி பண்ணி எடுத்து வச்சுக்கலாம். இப்போ பாருங்கள், நம்ம அரைச்சிட்டோம். இதை ஒரு பாத்திரத்தில் மாற்றிக்கலாம். இப்போ இதில் 1 கப் அளவுக்கு தண்ணி சேர்த்துக்கலாம். இது கட்டி இல்லாமல் கொஞ்சம் நல்லா கரைச்சி வச்சுக்கலாம். இப்போ நம்ம வதக்கி வச்சுருக்கோம் இல்லையா வெங்காயம்லாம், அதில் இதை நம்ம சேர்த்துக்கணும். இதுக்கு கொஞ்சம் கூடுதலாகவே தண்ணி சேர்த்துக்கணும், ஏன்னா நம்ம பொட்டுக்கடலை வந்துட்டு நல்லா திக்னஸ் கொடுக்கும், அதனால். இப்போ நான் ஒரு 2 கப் அளவுக்கு எக்ஸ்ட்ரா தண்ணி சேர்த்துருக்கேன். இது நல்லா கொதிக்கட்டும். இது நம்ம இட்லி, தோசை, பூரியோடலாம் சாப்பிடும்போது வேறு லெவலில் இருக்குங்க, சூப்பராக இருக்கும். அதுவும் இல்லாமல் இதை நம்ம ரொம்ப சிம்பிளாகவும் டக்குன்னு பண்ணிடலாம். வெறும் வெங்காயம் தக்காளி மட்டும்தாங்க டக்குன்னு வதக்கிட்டு இது மாதிரி பொடி பண்ணி சேர்த்துக்கிட்டோம்னா சூப்பரான ஒரு குழம்பு நமக்கு ரெடி ஆகிடும். இப்போ பாருங்கள், நல்லா கொதிச்சுட்டு வருது. இன்னும் ஒரு 5 நிமிஷம் அளவுக்கு கொதிச்சா போதும். நமக்கு திக்காகவும் ரெடி ஆகிடுச்சு. ஒரு 5 நிமிஷம் வரைக்கும் நான் மூடி போட்டு வச்சுருக்கேன். இப்போ 5 நிமிஷம் ஆயாச்சு. பாருங்கள், நல்லா திக்கான ஒரு குழம்பு நமக்கு ரெடி ஆகிடுச்சு. வாவ், சூப்பராக இருக்குங்க. நீங்களும் உங்கள் வீட்டில் ட்ரை பண்ணுங்கள், வேறு லெவலில் இருக்கும். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். மறக்காமல் நம்மளோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க. நீங்களும் உங்கள் வீட்டில் ட்ரை பண்ணுங்கள், அட்டகாசமாக இருக்கும். இப்போது நமக்கு குழம்பு கொதிச்சு ரெடி ஆகிடுச்சு. இது நம்ம சூடான இட்லியோட பரிமாறலாம். நீங்களும் உங்கள் வீட்டில் ட்ரை பண்ணுங்கள். தேங்க்யூ.